ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்கள் வீட்டில் வந்து என்னென்ன மிளகாய் செடி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பச்சை மிளகாய். இது வந்து 2 செடி வச்சு ஒரு பாட்டில் 2 செடி வச்சுருக்கேன். ஆல்ரெடி ஒரு செடி கொஞ்சம் ரொம்ப நாள் காய்ச்சிட்டு இருந்துச்சு. இந்த செடியை வந்து இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு எல்லாம் ரொம்ப சுருண்டு ரொம்ப மோசமான நிலமையில தான் இருந்துச்சு. நான் இது தேறி வரும்னு நினைக்கவே இல்லை. இப்போ இதுலேயே நிறைய காய் பிடிச்சிருக்கு. அந்த இலை சுருளுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணேன்னா நீம் ஆயிலும் பஞ்சகவ்யா இருக்குல்ல, அந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணேன். அதுக்கப்புறமா தான் இவ்வளோ திளிர் வந்து பூ வந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு 4 வெரைட்டிஸான மிளகாய் வந்து நான் வந்து இந்த க்ரீன் கேட் நர்சரின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அங்கேருந்து தான் ஒரு 4 வெரைட்டிஸான மிளகாய் செடி வாங்கினேன். 4 மிளகாய் செடி வந்து 100 ருபீஸ்னு ஆஃபர் போட்டிருந்தாங்க. அப்போ தான் வாங்கினேன். இது வந்து ஒரு பழுப்பு கலர் மாதிரி இந்த மிளகாய் இருக்கும். அதுக்கப்புறமா அது பழுத்ததுக்கப்புறமா ஆரஞ்சு கலரில் மாறி இருக்குது. அப்புறமா இதுவும் வந்து பழுப்பு கலரில் அந்த நம்ம பச்சை மிளகாய் இந்த இலக்கிய கலரில் ஒரு பச்சை மிளகாய் உண்டுல, அதில் வந்து இது வந்து பழுப்பு கலர். ஸோ அதில் வந்து கொஞ்சம் மிளகாயும் பழுத்து நிற்குது, பார்க்க அழகாக இருக்குது. ஸோ இது வந்து சீடுக்காக தான் வச்சுருக்கேன். இந்த செடி எப்படி தேரோன்னு தெரியலை. சப்போஸ் தேரலை அப்படின்னாலும் அதுலேருந்து சீடு எடுத்துக்கலாம், அதுக்காக தான் வச்சுருக்கேன். இது வந்து அந்த பழுப்பு கலரில் வந்து ஒரு மாதிரி வயலட் கலரில் ஒரு ஷேடு போட்டிருக்கோம், அந்த மிளகாய் தான். இதில் ஒரு செடி வந்து காஞ்சி நிற்குது, ஒன்று நல்லா நிற்குது. இந்த மிளகாய் வந்து அந்த வானத்தை பார்த்துட்டு காய்க்கிற மிளகாய். இது க்ரீன் கலரில் தான் இருக்கும். பழுத்ததுக்கப்புறமா எல்லோ கலரில் மாறி இருக்குது. ஸோ இதுவும் சீடுக்காக தான் விட்டுருக்குறேன். இந்த செடியை இவ்வளோ தான் இருக்குது. இனி இதை காப்பாற்றி எடுக்கணும். அப்புறமா நம்ம கேப்சிகம் வந்து 2 கலர் போட்டிருந்தேன். இது வந்து லூலு மாலேருந்து வாங்கின 2 கலர் மிளகாய் கேப்சிகம் தான். ஒன்று வந்து எல்லோ கலர், இன்னொன்று வந்து ரெட் கலரில் வாங்கியிருந்தேன். ஸோ அதில் உள்ள சீடு தான் போட்டு இவ்வளோ முளைச்சி வந்து இப்போ காயம் வந்திருக்கு. ஸோ இது வந்து க்ரீன் எல்லோவா இல்லை ரெட்டா அப்படின்னு தெரியலை. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பச்சை கலரில் தான் இருக்குது. ஸோ இது பச்சை கலர் கேப்சியமானு தெரியலை. ஸோ கலர் மாறினா பார்க்கலாம். அப்புறமா நம்ம பர்பிள் கலர் மிளகாய் செடி, இது வந்து ரொம்ப காய்ச்சுது. இப்போ இன்னும் வந்து சரி அந்த செடியை எடுத்துடலான்னு நினச்சேன். அதுக்கப்புறமா திரும்பவும் பூ வந்து காய் வந்திருக்கு. ஸோ இந்த பர்பிள் மிளகாயும் வந்து நல்ல காரமாக இருக்கும். ஸோ அதுவும் வந்து 2 சைடு நட்டு விட்டுருக்குறேன். அப்புறமா இதுவும் அந்த கேப்சியம் சீடில் உள்ளது தான். இதுவும் ரெட்டா இல்லை எல்லோ கலரான்னு தெரியலை. ஸோ பச்சை கலரில் நமக்கு காய்ச்சிருக்கு. இது கலர் மாறுமான்னு தெரியலை. கலர் சேஞ்ச் ஆனால் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதுவும் வந்து அதில் உள்ள கேப்சிகம் தான். இதுலேயும் பூ வந்திருக்கு, இனி தான் காய் வரும். இதுக்குமே பாருங்கள் நிறைய இலைச்சுருள் வந்திருக்கு. இதுக்கும் அந்த பஞ்சகவ்யா நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் காய் வந்திருக்கு. ஸோ நடுறதுக்கு வேறு பாட்டு இல்லை. ஸோ 2-3 செடி கொஞ்சம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. அப்புறமா இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மிளகாய் தான், காந்தாரி மிளகாய். இதுவும் வந்து இப்போ நிறைய காய் வந்திருக்கு. இது வந்து இங்கே விலை ஃபுல்லாக நிறைய கிடக்குது. ஸோ அங்கங்கே ஒவ்வொரு செடி நிற்குது. சில செடிக்கு பட்டு போச்சு, தேறி வந்து செடியில் எல்லாமே காய் இருக்குது. இதில் வந்து சில காய்களை வந்து பழுத்துருக்குல்ல, இது நம்ம பறிக்காமல் இருந்தால் அது ஃபுல்லுமே மழை பெய்யும் போது நிறைய முளைச்சி வரும். இது நாங்கள் நட்டதில்லை, எப்படி வந்தனே தெரியலை. திரும்பியும் இந்த மழை பெய்கிற டைம் முளைச்சி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதுலேயுமே நிறைய காய் வந்திருக்கு. பார்த்திங்களா, ஒரு செடி இருந்தாலே போதும், நிறைய காய் கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட அப்டேட் உங்களுக்கு பிடிச்சா லைக்